நம்ம கிட்ட யாரெல்லாம் கிளாஸ்க்கு வரலாம்? ஒரு காஃபி மாஸ்டரோட சம்பளம் ஒரு ஜூஸ் மாஸ்டருக்கு ஒரு நாளைக்கு 10 ரெசிபியை பார்த்து ஃபாலோ பண்ணா எது சரி எது தப்புன்னு தெரியும் உங்களுக்கு யூடியூப்ல. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிதம்பரம் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி கோயம்புத்தூர்ல இருந்து. தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஒரு தனி வீடியோ தான் இது. முதல் கேள்வி, இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி எங்கே இருக்குது? இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி நம்ம கோயம்புத்தூரில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் சென்னை வருவீங்களா? மேபி வரலாம். வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவோம். நிறையா பேர் ஒரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு, சார் மதுரைக்கு நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்களா, பாண்டிச்சேரிக்கு கிளாஸ் எடுப்பீங்களா, கடலூருக்கு கிளாஸ் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா ஊருக்கும் எங்களால் கிளாஸ் எடுக்க முடியாது. உங்களுக்கு தேவை இருக்குது, நாங்கள் ஒரு இடத்துல கிளாஸ் எடுக்கிறோம், நிறையா விஷயம் யூனிக்காக பண்ணுறோம். நீங்கள் எங்களை தேடி பண்ணும்பொழுது தான் ஓரளவுக்கு நீங்கள் பிரயோஜனம் அடைய முடியும். ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது நம்ம வெப்சைட்டில் www.infinityfoodsacademy.com. உங்களுக்கு ரெக்கார்டு செஷன் அவைலபிளாக இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் வர முடியலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் செஷன் பெட்டரா, ஆஃப்லைன் செஷன் பெட்டரா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆன்லைன் செஷன் அஃப்கோர்ஸ் வெளிநாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம ரெக்கார்டு செஷனை பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி வர முடியல அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். சென்னையிலேருந்து பெருசாக வர முடியலங்கிறீங்க சார், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறீங்க. அப்புறம் லேடிஸ் எல்லாமே கை குழந்தைங்க இருக்காங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் எனக்கு புரியாதுன்னா, 2 நாள் பிள்ளைய பார்த்துக்க ஆள் இல்லைங்கிறீங்க. பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஆட்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் சூட் ஆகும். வேறு வழியே இல்லை, ஆன்லைன் கிளாஸை எடுக்கணும். நீங்கள் ஆஃப்லைனுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக முடியும். உங்கள் ட்ராவல் இருக்குது, உங்கள் அகாமடேஷன் இருக்குது, இதெல்லாம். ஆஃப்லைன் கிளாஸ் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம்? சார் ஒரு நாள் ட்ராவல் பண்ணி என்னால் இன்றைக்கி நைட்டு பஸ் ஏறா நாளைக்கு காலைல வந்துடுவேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ஊர் அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸுக்கு வரலாம். இந்த 2 நாள் ரூம் போட்டிங்கன்னா 750 ரூபா 800 ரூபாய்க்கு நல்ல லாட்ஜ் கிடைக்குது. தங்கிட்டு ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் இங்கேயே முடிஞ்சிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட்டு டின்னரும் பார்த்துக்கிற மாதிரி வரும். அவ்வளோதான் செலவு. ஸோ நீங்கள் தொழிலுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக ஆஃப்லைன் கிளாஸ் பெட்டர். பண்ணவே முடியல சார் அப்படின்ட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் பெட்டர். ஆன்லைன் கிளாஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஆஃப்லைன் கிளாஸ்க்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறோமோ அதே சப்போர்ட் நாங்கள் ஆன்லைன் கிளாஸும் கொடுக்குறோம். எப்போ வேணாலும் எங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட் அனுப்பலாம். 24 மணி நேரமும் வித்தின் 24 hours உங்களுக்கு ரிப்ளையும் நாங்கள் பண்ணிடுவோம். நம்மக்கிட்ட யாரெல்லாம் கிளாஸ்க்கு வரலாம்? எங்களுக்கு என்கொயரி யார்ட்டெல்லாம் வருது அப்படின்னு தெரியுமா? ரோட்டில் ரெண்ட்டுக்குன்னு போட்டால் ஃபோன் பண்ணிடுவாங்க. சார் பக்கத்தில் ரெண்ட்டுக்கு போட்டிருக்கு, பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்கேன், இந்த கடை எடுக்கலாமா அப்படிம்பாங்க. அஃப்கோர்ஸ் லொக்கேஷன் எங்களால் தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் கோயம்புத்தூர் உட்காந்து எங்களால் கணிக்க முடியாது. கிளாஸ்க்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்னா, பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும் சார், நான் காலைல ஒரு வேலைக்கு போகிறேன், ஈவினிங் ஒரு சின்னமாக ஒரு பானிபூரி கடை போடணும், ஒரு வேஃபிள் ஷாப் போடணும், ஒரு டெசர்ட் ஷாப் போடணும், ஒரு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம். நிறைய கோர்சஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். இல்லை சார் நான் ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், புது பிராண்டு, என் ஓன் பிராண்டு, ஒரு கடை போடணும். நீங்கள் மாலில் போட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கற்றுக் கொடுக்க முடியும். நீங்கள் சின்னமாக ஒரு கியோஸ்கோ இல்லை ஒரு காட்டில் போட்டாலும் ஏற்ற மாதிரி கற்றுக் கொடுக்க முடியும். 100 ரூபாய்க்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கிட்ட கற்றுக்கிட்டு மில்க் ஷேக் போடலாம். 350 ரூபா 400 ரூபாய்க்கும் மில்க் ஷேக் போடலாம். நீங்கள் உங்கள் ஊரை பொறுத்து நீங்கள் எனக்கு சொல்லணும், சார் எங்கள் ஊரில் 10 ரூபாய்க்கு தான் டீ போகும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரெசிபி கற்றுக் கொடுப்போம். சார் நான் 25 ரூபா விற்க முடியும், நோ ப்ராப்ளம், 25 ரூபாய்க்கு எப்படி விற்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள ரெசிபி சொல்லி கொடுத்துருவோம். எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பீப்புள், அதாவது ஃபுட் பிஸ்னஸே பண்ணிட்டு இருக்கவங்க இல்லை வேற தொழில் பண்ணுறவங்க தாராளமாக வரலாம். சார் எனக்கு தொழிலே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வராங்க, பெட்ரோல் பங்க் வச்சுருக்க வராங்க, வேறு இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ் வராங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வராங்க, பல் டாக்டர் வராங்க, பாண்டிச்சேரி ஒரு போலீஸ் வந்தார். இந்த தொழிலில் இருந்து தான் அப்படின்னு கிடையாது, எல்லா தொழில் பண்ணுறவங்களும் ஃபுட் பிஸ்னஸ்குள்ளே இப்போ நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் காம்படிஷனும் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, ஏற்கனவே ஒரு ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கீங்க, ஃப்ரான்ச்சைசி பேரெலாம் சொல்லக்கூடாது, பல ஃப்ரான்ச்சைசி, டீ ஃப்ரான்ச்சைசி, காஃபி ஃப்ரான்ச்சைசி, வேஃபிள் ஃப்ரான்ச்சைசி, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு என்ன வேணாலும் மெனுவில் ஆட் பண்ணீங்கன்னு. அவங்க எல்லாருமே நம்மகிட்ட வராங்க. ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்க ஆளா, மெனுவை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா, தாராளமாக எங்கள்கிட்ட வரலாம். எக்ஸாம்பிள் ஒரு காஃபி ஃப்ரான்ச்சைசியோ ஒரு டீ ஃப்ரான்ச்சைசியோ வச்சிருக்க ஆளுகளுக்கு இந்த காம்பினேஷன் சூட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே ஒரு மெனு இருக்கும், பப்ஸ் வைப்பீங்க, சமோசா வைப்பீங்க, அதோட நீங்கள் ஆட் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சேல்ஸ் தான் பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணும். அடுத்தது ஒரு சில பேர் கேட்குற கேள்வி சார் கிளாஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு. இது பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ். சார் நான் வீட்டில் சமைக்கவே மாட்டேன் சார், கற்றுக்கிட்டு கடை நடத்தல கற்றுக்க முடியுமான்னா பக்காவாக கமர்ஷியலாக கற்றுக் கொடுப்போம். எப்படி தளபதி படம் இருக்கும் அதே மாதிரி கமர்ஷியலாக உங்களுக்கு எப்படி
ஃபுட் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக் கொடுப்போம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் பயப்படவே வேண்டாம். சார் எனக்கு சுடுதண்ணி கூட போட தெரியாது அப்படின்னு வந்தவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு நம்மளோட கிளாஸுக்கு வந்துட்டு கடை திறந்த வரலாறுலாம் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியில் இருக்குது. வேறு என்னென்ன சப்போர்ட் பண்ணுவீங்க? எந்த ஒரு விஷயமும் நீங்கள் எங்களை நம்பி இருக்க வேண்டாம். டவுட்டுன்னா எங்களை எப்போ வேணாலும் கூப்பிடலாங்கிறது ஒன்று. இப்போ ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா சார் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கணுமா அப்படின்னா சத்தியமாக கிடையாது. நிறைய பேர் சொன்னாங்க, சார் நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைட் சிக்கன் கிளாஸுக்கு போனேன், ஃப்ளார் எல்லாமே வந்து என்கிட்ட தான் வாங்கணுன்னாங்க. ஒரு வேஃபிள்ஸ் கிளாஸுக்கு போனேன், வேஃபிள்ஸ் ஃப்ளார் என்கிட்ட வாங்கணுன்னாங்க அப்படின்னு. அது பேசிக்காக கமிஷன் வச்சு இல்லை லாபம் வச்சு இல்லை கொடுக்குறது தான். எங்களுக்கு நான் கிளாஸை சம்பாரிச்சா போதும், எல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பிராண்ட் வந்து ரெஃபர் பண்ணிடுவோம். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்டு எல்லாமே ரெஃபர் பண்ணிடுவோம். உங்கள் ஆப்ஷனில் விட்டுருவோம். உங்களுக்கு வேணும்னா நாங்கள் சொல்ல இடத்துல வாங்கிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து வேறு இடத்துல கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரி கியோஸ்லேருந்து காட்டு வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் வேணும், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், ரெஃபர் பண்ணுவோம், ஐடியாஸ் கொடுப்போம். பிஎன்எல்லாம் எப்படி போகணும்னு தெரில அப்படின்னா எந்த ஃப்ரான்ச்சைஸி இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறது கிடையாது, நாங்கள் தான் அது கற்றுக் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறதுக்கான காரணமே எனக்கு தொழில் தெரியல அப்படின்னு தான். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள் எல்லாத்தையும் சொல்ல விரும்புறது வந்து, இன்டீரியர் எல்லாரும் முந்திக்கிட்டு முதல்ல பண்ணுறீங்க. சுண்ணாம்பு அடிக்கிறதுல தான் உங்கள் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. என்ன மெனு போடுவோன்னு ஐடியா இருக்கே தவிர நீங்கள் அதுக்கு ட்ரைனிங்கும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஸ்டாஃபும் தேடிக்கிட்டே இருக்கீங்க. கடைசி விஷயத்தில் வந்து ஃபோனை போட்டு சார் எனக்கு 2 நாளில் கடை திறக்கிறேன், 3 நாளில் கடை திறக்கிறேங்கிறீங்க. எங்களால் உண்மையாகவே வந்து அக்காமடேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் இதேமாதிரி ஒரு மாதம் ஒரு 6-7 பேர் வந்து அர்ஜென்ட் சார் நாளைக்கு வர முடியுமா, நாளைக்கு வர முடியுமான்னு கேட்குறீங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து புக்கிங் வந்து ஒரு வாரம் முன்னாடியே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறதுனால எல்லாருமே 1 வீக் முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க. அடுத்த மாதத்துக்கு சிலப்போ 1 மாதம் முன்னாடி ரொம்ப தெளிவாக இருக்கால் என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கு அடுத்த மாதம் கடை ஓப்பன் பண்ணுறேன், இந்த மாதம் ஒரு தேதி சொல்லுங்கள் சார், 1 வீக்குள்ளே சொல்லுங்கள் சார், நாங்கள் சொல்லிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அர்ஜென்ட் கடைசி ஸ்டாஃப் கிடைக்காட்டி ஃபோனை போட்டு எங்களுக்கு இமீடியட்டாக ஸ்டார்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ராத்திரி போல வச்செல்லாம் கிளாஸ் எடுத்தோம், உங்களுக்கும் சிரமம், எங்கள் ஸ்டாஃபுக்கும் சிரமம். அடுத்தது நம்மகிட்ட வர ஸ்டூடெண்ட்டில் பல பேர் வந்து யூடியூப் பார்த்து கடை நடத்தி கடையை க்ளோஸ் பண்ணி, இப்போ ஒரு பையன் வந்து சேலம் தட்டுவரிசைக்கு வந்தார். சார் எது கரெக்டான ரெசிபினே தெரியல, ஒரு கஸ்டமர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. நானும் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து மாற்றி போட்டு பார்த்தேன், ஒழுங்காக வரல. அப்புறம் ஃப்ரைட் சிக்கனும் ட்ரை பண்ணி அதுவும் ஃப்ளாப்பு, அதுக்காக வரேன் அப்படின்னு வராங்க. ஏன்னா 10 ரெசிபியை பார்த்து ஃபாலோ பண்ணால் எது சரி எது தப்புன்னு தெரியும் உங்களுக்கு யூடியூப்பில். அடுத்த கிளாஸ்க்கு வரவங்க நிறையா பேர் கேட்குற கேள்வி வந்து, சார் நீ ஏதாவது திங்ஸ் கொண்டு வரோமா கிளாஸ்க்கு வரும்போதுன்னு. நோட் புக்லேருந்து பேனாலேருந்து எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். சமைக்கிற சாமான் பூரா நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம், எதுவுமே கொண்டு வர வேண்டாம். ஒரு சில கிளாஸ் வந்து பொருள் கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு நானும் கேள்விப்பட்டேன். அது நம்மகிட்ட எதுவுமே தேவை கிடையாது. நிறையா பேர் வந்து எக்யூப்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. எக்யூப்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டோம். எக்யூப்மெண்ட் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோம். ஒரு ப்ராடக்டாக இருந்தால் அந்த ப்ராடக்ட் எந்த சப்ளையர்கிட்ட கிடைக்குது, முக்கால்வாசி நாங்கள் ரெஃபர் பண்ணுறது எல்லாமே பேண்டியா பிராண்டு தான் ரெஃபர் பண்ணுவோம். ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இல்லை ஆன்லைனில் வாங்கணும்னா என்ன மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்களை சொல்கிற ஒரு விஷயம் வந்து, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சார் சத்தியமாக நம்பிக்கை இல்லாமல் வந்தோம், இப்போ எங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போதான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் கிளாஸ் வைக்கல, கான்ஃபிடன்ஸ் வைக்கிறோம் அப்படின்னு. இப்போ நாங்கள் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸில் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமுமே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃபை வச்சு பண்ணீங்கன்னா என்ன சேலரி கேட்குறாங்கன்னு தெரியுமா? ஒரு காஃபி மாஸ்டரோட சம்பளம் 1000 ரூபாங்க, ஒரு ஜூஸ் மாஸ்டருக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கணும், அகாமடேஷன் கொடுக்குற சூழ்நிலை வருது, ஃபோன் பண்ணால் ஸ்டாஃப் எடுக்க மாட்டாங்க, திடீர்னு ஸ்டாஃப் ஓடி போகிறாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது நீங்களே கற்றுக்கிட்டீங்கன்னா ஸ்டாஃபு கொடுக்குற சேலரி அளவுக்குலாம் இல்லை, ஃபீஸு 1/3 தான் கிட்டத்தட்ட நம்ம வாங்குகிறோம். 30,000 எங்கே இருக்குது, நாங்கள் 10,000 ரூபா வாங்குறோம் எங்கே இருக்குது. தொழிலை கற்றுக் கொடுத்துறோமே, நாங்கள் கற்றுக் கொடுக்குற மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு வாஷிங் லேடி கூட ட்ரெயின் பண்ண முடியும். ஏன் சொல்கிறோன்னா, ஒரு அன்ஸ்கில்டு லேபரையும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே எங்கள் மெத்தடில் ட்ரெயின் பண்ண முடியும். முக்கியமான கேள்வி எல்லாரும் என்ன கேட்குறது என்னென்னா, சார் 1 நாளில் கற்றுக்கலாமா, 2 நாளில் கற்றுக்க முடியுமா அப்படின்னு. ஸோ ஈஸியாக நாங்கள் சொல்லி கொடுக்குற மெத்தடில், அதாவது லேட்ரல் மெனு இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு டெக்னிக்கில் எங்களோட அவ்வளோ கோர்ஸையும் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து, காஃபி கடை ஃப்ரான்ச்சைஸி எவ்வளோ கொடுக்குறாங்க. 5 லட்ச ரூபாலேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஊர்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர் பிராண்டில் 50 லட்ச ரூபாய்க்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கலாம், அதெல்லாம் இருக்குது. இப்போ வீட்டில் உங்கள் அம்மா கேளுங்க, காஃபி போடுறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு. நாங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறோம், கமர்ஷியல் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுக்குறோம். அட் அ டைம் 100 பேருக்கு காப்பி போடணும்னா எப்படி, அதோட ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இந்த மாடலில் எந்த கிளாஸை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மனசில் வந்து ஈஸியாக ஒவ்வொரு விஷயமும் பதியும். நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கால்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப ரேராக தான் எடுக்க மாட்டோம். அதாவது 95% ஆஃப் த கால் அட்டன் பண்ணிடுறோம். தவிர்க்க முடியாத ரீசனால ஒரு 5% கால் வந்து அட்டன் பண்ண முடியல.
ஸோ நீங்கள் தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. எதாக இருந்தாலும் எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, 100% ரிப்ளை பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 100% வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். மேபி கொஞ்சம் டிலே ஆனாலும் நிச்சயமாக ரிப்ளை பண்ணிடுவோம். உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயிலை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கூட அனுப்பலாம். கூப்பிட்டீங்க, நாங்கள் ஒரு வாட்டி ஃபோன் எடுக்கலாம், தயவு செஞ்சு திருப்பியும் கூப்பிடுங்க. ஏன்னா நாங்கள் மிஸ் கால் பார்த்து மறுபடியும் கூப்பிடுறது இல்லை. என்ன ரீசனாக சிலப்போ நம்ம திருப்பி கூப்பிடும்போது நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, இல்லை சார் நான் பிஸியாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஃப்ரீ டேலாம் நீங்கள் எங்களை கூப்பிடுறீங்க, நாங்கள் கூப்பிடும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா எங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கேஸு ஃபோன் நாங்கள் எடுக்காட்டி மெசேஜ் போடுங்க, இல்லை நாங்கள் ஃபோன் யூஸ்வலாக அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த 5% வந்து யாருக்காக இருந்தாலும் மிஸ் ஆகத்தானே செய்யும். இன்னொன்று நான் அவங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிற இன்னொரு விஷயம் வந்து லாஸ்ட் மினிட்ல ஃபோன் பண்ணி சார் கிளாஸ் எடுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள் டெய்லி மார்னிங் ஏதாவது புக்கிங் எடுக்கிறோம், நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொன்னால் நைட்டு 12 மணி வரைக்கும்லாம் நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணினா எங்களுக்கு சிரமம். சார் ரொம்ப அர்ஜென்ட்டு, 2 நாளில் தொழிலை கற்றுக்கிட்டு எப்படி நீங்கள் டேஸ்ட் கொடுக்க முடியும்? எங்கிட்ட வந்து கிளாஸில் 2 நாளில் கற்றுக்கிட்டாலும் நீங்கள் போய் முதல்ல நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் இமீடியட் சர்க்கிள் ஃபேமிலிக்கு டேஸ்ட் கொடுக்கணும், அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு டேஸ்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் ஓப்பனிங் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் பப்ளிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் போய் பழகிறது உங்களுக்கு நேரம் வேணும்ல. 2 நாள் தான் கடத்தொடர் இருக்குது, நான் வந்து கற்றுக்கிறேன்னா அப்புறம் எப்படி உங்களால் நல்ல டேஸ்ட் கொடுத்து நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. நிறையா பேர் வந்து நாங்கள் வாட்ஸ்அப் கேட்லாக் அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறீங்க. வாட்ஸ்அப் கேட்லாக் பார்த்து பழக்கம் இல்லாட்டி இந்த சிக்கல் இருக்கும், எங்களுக்கும் தெளிவாக புரியுது. சி மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் டீட்டெயில்ஸும் தெரியும். ஏன்னா கேட்லாக் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா சார் எத்தனை நாள் கோர்ஸ், எவ்வளோ ஃபீஸு, என்ன சிலபஸ். ஏன்னா எங்கள் கேட்லாக் வந்து லென்த்தியான கேட்லாக், அதில் A to Z கவர் பண்ணியிருப்போம். எத்தனை நாள், என்ன ஃபீஸு, என்ன சிலபஸ் அப்படின்னு. ஸோ கேட்லாகை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெளிவாக இருக்கும், என்ன அட்வான்ஸுலேருந்து எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம். எல்லாரும் கேட்குற இன்னொரு கேள்வி வந்து சார் உங்களை வந்து நேராக பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. எங்களுக்கு மாதம் வந்து ஒரு 500 என்கொயரி வருது, எல்லாமே ஃபோனில் தான் வருது. ஸோ நேராக பார்க்குறது நாங்கள் ஜென்ரல் விசிட் அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா டெய்லி கிளாஸஸ் இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் காலையில் இருப்பாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு சிலப்போ ஈவினிங் எடுக்கிறோம், இடையில ஒரு நாள் 2 நாள் நாங்கள் பிரேக் எடுக்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் தனியாகவும் இல்லை. ஆஃபீஸ் எப்பவும் திறந்துருக்கும் அப்படின்னா கிடையாது. ஏன்னா என்கொயரிஸ் எல்லாமே ஃபோனில் வரதுனால இதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் போட்டால் கண்டிப்பாக அது வந்து பிரயோஜனமாக இருக்காது. அப்படிங்கிறதுனால என்கொயரிஸ் பூரா நாங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் இருக்கும்போது ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ என்ன டவுட்னாலும் ஃபோனில் கேட்டுங்க, கிளாஸுக்கு டைரெக்டாக புக் பண்ணிட்டு நேரே நீங்கள் வந்துடலாம். மற்ற கிளாஸஸ் மாதிரி நம்ம வந்து இப்போ பேட்சஸில் போகிறது கிடையாது. அதாவது எந்த தேதி வேணாலும் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும், நான் அவைலபிளாக இருக்கணும், புக்கிங் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். டேட் அவைலபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் போடுங்க. ஒரு சில பேர் அட்வான்ஸ் போட்டுறீங்க, அப்புறம் இந்த தேதி வேணுங்கிறீங்க. அது பண்ணாமல் எங்களுக்கு தேதியை தெளிவாக கேட்டுட்டு அட்வான்ஸ் போட்டுருங்க. இன்னொரு கேள்வி நீங்கள் எல்லாரும் என்ன அடிக்கடி கேட்குறது என்ன அப்படின்னா, சார் எப்போ சார் இந்த கிளாஸ்க்கு பேட்ச் இருக்குது, எப்போ சார் அந்த கிளாஸ்க்கு பேட்ச் இருக்குன்னு. நாங்கள் வந்து கேஃபே கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கும்போது பேட்சஸில் எடுத்துகிட்டு இருந்தோம். சாட்டர்டே சண்டே வந்து பேட்சாக வருவாங்க, குரூப்பாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ கோர்சஸ் அதிகமாகிடுச்சு. இன்னொன்று எல்லா நாளுமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல இனிஷியல் ஸ்டேஜில் வீக்கெண்ட் மட்டும் எடுத்தோம். இப்போ தினமும் கோர்ஸ் இருக்குது. அதாவது மாதத்தில் 30 நாளுமே 1-to-1 புக்கிங் நாங்கள் எடுக்கிறோம். எல்லா நாளுமே ஓப்பன் தான். என்னைக்காவது நாங்கள் பிரேக் விடுறோம் அப்படின்னா தெளிவாக ஃபோன் பேசும்போதே நாங்கள் சொல்லிடுறோம், பர்டிகுலர் டேஸ் இருக்கா, அந்த ரீசன் இருக்கா அப்படின்னு நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாளுமே, அதாவது சனி ஞாயிறாக தான் எடுக்கிறோம், திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் எடுக்கிறோம், வீக் டே வீக்கெண்ட் அப்படின்னு கிடையாது. ஃபைனல் பாயிண்ட், கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி என்ன பதில் அப்படின்னா, 1000 ரூபாய் அட்வான்ஸ் வந்து எங்கள் பேடிஎம் நம்பருக்கு பண்ணிடணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் என்கொயரி பண்ணும்போது எங்களை காண்டாக்ட் பண்ணுவீங்க, நான் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்றோம். பேலன்ஸ் வந்து கிளாஸுக்கு வரும்பொழுது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டில் பண்ணிடுவீங்க. இதுதான், ரொம்ப சிம்பிள் தான். 1000 rupees அட்வான்ஸு, 2 பேர்னா 2000 ரூபா அட்வான்ஸு, 3 பேர்னா 3000 ரூபா அட்வான்ஸு. டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம 1-to-1 பேசிக்குவோம். கிளாஸை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு, ரெகுலர் அப்டேட்ஸுக்குமே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சித்துவின் டிவி அப்படிங்கிறது என்னோட பர்சனல் பேஜ், இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமி அப்படிங்கிறது நம்மளுடைய அகாடமியோட பேஜ். இது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. நீங்கள் மெயினாக நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் தான் இருக்கும். 2 யூடியூப் சேனலு, 2 பேஜ் இருக்குது இன்ஸ்டாகிராமில். 2ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்டேட்ஸ்க்கு. நன்றி. நம்ம இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறேன்.